இப்ப நீங்க ஒரு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த ஃபிளைட் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு தீவுக்குள்ள போய் விழுகுது. அந்த விமான விபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க இப்ப இருக்கிற அந்த தீவுல ஒரு மனிதர்கள் கூட கிடையாது. அங்க பயங்கர பசியில இருக்கிற உங்களுக்கு சாப்பிட உணவு இல்ல, குடிக்க தண்ணியும் இல்ல. சுற்றிலும் அடர்ந்த காடுகளா இருக்கிற அந்த தீவுல எந்த மிருகங்களும் எப்ப வேணாலும் உங்களை வந்து தாக்கலாம். மனிதர்கள் ஒரு நொடி கூட உயிர் வாழ தகுதி இல்லாத அந்த பயங்கரமான தீவுல அதிகபட்சம் உங்களால எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஆனா ஒரு 48 மனிதர்கள் இப்ப நான் உங்களை சொன்னனே அதே மாதிரி ஒரு தீவுல அத்தனை பேரும் தனியா மாட்டிக்கிட்டாங்க. ஆமாங்க, இப்ப நம்ம பார்த்த எல்லாமே 15 அக்டோபர் 1995 அப்போ ஒரு 48 மனிதர்களுக்கு நடந்த கதை. அந்த 48 பேரும் அந்த தீவுல என்ன பண்ணாங்க, கடைசியில அவங்களுக்கு அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இந்த சம்பவம் சரியா எங்க நடக்குதுன்னா பசிபிக் கடலோட நடுவுல இருக்கிற ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவுல தான். பிளைட்ல பயணிச்ச பல மக்கள்ல அதுல இருந்து தப்பிச்சு தீவுக்கு வந்தது வெறும் 60 பேர் தான். இந்த 60 பேரும் தீவோட கடலோரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம. நேரமும் மணிக்கணக்கில் கடக்க ஆரம்பிக்குது. வெயில் வேற சுட்டரிக்குது. குடிக்க தண்ணியும் இல்ல, பசிக்கு சாப்பிட சாப்பாடும் இல்ல. சில பேர் மயக்கத்துல சுருண்டு படுத்துட்டாங்க. சில பேர் தங்களோட குடும்பங்கள் நினைச்சு சத்தம் போட்டு அழுகுறாங்க. சில பேர் குடும்பமா வந்ததுனால வட்டம் போட்டு உட்கார்ந்து சோகமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த தீவோட தென்னை மரத்துல இருந்து ஒரு இளநீர் கீழே வந்து விழ, அப்போ கையில சின்ன கத்தி வச்சிருந்த ஒருத்தர் அந்த இளநீரை எடுத்துட்டு போய் உடைச்சி அந்த தண்ணீரை குடிச்சு தேங்காய சாப்பிடவும், இத பார்த்து அங்க இருந்த மத்த மக்களுக்கும் நம்மளால இங்க உயிர் வாழ முடியும்னு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆசிரியர் எழுந்திருச்சு நடுவுல நின்று, இந்த தீவுல நாம மட்டும்தான் இருக்கோம், பயந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உயிர் வாழ முடியாது, எழுந்திருச்சு வாங்க போராடுவோம் அப்படின்னு அங்க இருந்த மக்களை ஒரு 3 குழுவா பிரிக்கிறாரு. ஒரு குழு காட்டுக்குள்ள போய் பழங்கள் இலைகளை பறிக்கவும், இன்னொரு குழு இருக்கிறதுக்கு கூடாரம் கட்டவும், மூன்றாம் குழு கடலோரமா போய் மீன் பிடிக்கவும் ஆரம்பிக்குது. மீன் பிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமானது. குச்சிகளை ஈட்டி போல செஞ்ச சில இளைஞர்கள் கடலோரமா நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு மீன் கிடைக்குது. அன்னைக்கு முதல் நாள் இரவு அந்த ஒரு மீனை நெருப்புல சுட்டு அந்த 60 பேரும் அந்த மீனை சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு சாப்பிட்டப்போ அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அன்னைக்கு இரவு அவங்க கட்டின கூடாரத்துல படுத்த அந்த மக்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு அப்போ அடுத்த சவால் காத்துட்டு இருக்கு. அவங்கள சுற்றிலும் கடலுங்கிறதுனால இரவு நடுராத்திரியில திடீர்னு கடும் புயலோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவங்க கட்டின அத்தனை கூடாரமும் காத்துல பறந்து போய் மக்கள் தண்ணியில நினைய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்ச பிறகு கொஞ்சம் கூட மனந்தளராத அந்த மக்கள் தென்னை ஓலையில மூங்கில் தேங்காய் நார்களை வச்சு செஞ்ச கயிறுகள்னால மறுபடியும் உறுதியான கூடாரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் கடக்க ஆரம்பிக்க திடீர்னு மக்கள் எல்லாருக்கும் நோய் வர ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னு பார்த்தா இவ்வளவு நாள் குடிக்க சுத்தமான தண்ணி இல்லாம பல பேர் அழுக்கு தண்ணியை குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் குடிக்கிறதுக்காக மழை நீரை கற்களை போட்டு சுத்தம் பண்ணி பாறை இடுக்குகள்ல சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல மாதங்கள் கடக்க ஆரம்பிக்க ஒரு நாள் சின்ன சின்ன தென்னை கன்றுகளை